ஹாய் guys, வெல்கம் டு பியூர் கேமிங் தமிழ் guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர்ல பிஆர் ரேங்க் தான் guys. எப்படியாவது புஷ் பண்ணணும் guys. ஓகே, கீழே ஆச்சு guys. ஓகே நண்பர்களே, நம்ம கோகிலா எக்ஸ் எல் அப்படின்னு ஒரு சேனலுக்குள்ள நம்ம 1v1 போட்டிருப்போம். அல்ல சிங்கமாக தோற்று போயிட்டோம். ஸோ சார், அதனால நம்ம இப்போ அவங்க கூட 1v1 தான் போக போகும். அதுதான் அடுத்த வீடியோ. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க ப்ளீஸ் guys, ப்ளீஸ். ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ரூட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருந்தோம் பார்த்துக்கோங்க. மேக்டனும் ஏசி80 கிடச்சிது. அப்போ தான் இன்னும் மீடியமான மேக்டன் எனக்கு அவ்வளோ அடிக்க தெரியாது கைஸ். அது ஒன்று, அது ஒரு விஷயம். அப்போ தான் பைசன் கிடச்சிது. பைசனை மாற்றிக்கிட்டு மினி ஏசி80 கீழே போட்டு போயிட்டே இருந்தால் பேக் லெவல் 3 வாங்கிட்டு போயிட்டே இருந்தோம். அப்போ வந்து ட்ரோனு எவன்டா விட்டாது, சரி லூட்டு போய்கிட்டு போனால் எம்பிபாட்டி இருந்துச்சு. எம்பிபாட்டி பார்த்தா இன்னும் திரும்பிட்டு விடுவோம். சரி விடக்கூடாது, நம்மக்கிட்ட ஒரு ட்ரோன் இருந்துச்சு. அதை போட்டு அந்த மர்மமான பையனை பிடிப்போம்னு சொல்லிட்டு ட்ரோனை போட்டேன். அப்போ தான் மேப்பில் 2 பேர் இதுமே காட்டுச்சு. ஓகே விடக்கூடாதுன்னு இந்த சைட் தான் காட்டுச்சு. விடக்கூடாதுன்னு பார்த்தா நம்ம பன்மக்கா தைசம் சூப்பராக வச்சு போங்க. ஹெட்ஷாட் போர்டெலாம் பார்த்தா தப்பிச்சிட்டாங்க. நல்ல டேமேஜ் கொடுத்தாங்க. நம்ம லூட்டெல்லாம் போய்கிட்டு நம்மளோட ஹீரெல்லாம் பண்ணிட்டு அந்த பையனை தேடணும்னு எங்கெல்லாம் தேடணும் போங்க. சுற்றி பார்த்தா எங்கேயும் கிடைக்க முடியும். சரி விடக்கூடாதுன்னு இன்னொரு ட்ரோனை போடுவோம். அப்படி தான் கண்டுபிடிக்க முடியாது. எதுவுமே இன்னொரு ட்ரோனை போட்டோம். அப்போ தான் அவன் கரெக்டாக இங்கே பில்டிங்க்கு மேலே இருந்தாங்க. பில்டிங்கில் அந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் இருந்தான். சரி விடக்கூடாது, சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவோன்னு ஸ்பீடாக போயிட்டே இருந்தேன். இந்த ஒன்றும் இல்லை, எதுவும் தெரிஞ்சுன்னு பார்த்தா இவன் ஆஃப்லைனே அப்படியே போட்டு முடிச்சிட்டேன். ஹெட்ஷாட் போட்டுருந்தோம், மிஸ் பண்ணிட்டேன். காலில் நம்ம ஊக்கம் போய் வந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஏசி80 வச்சு அடிச்சு முடிச்சுக்குவோம். டுமுக்கு இங்கே தான் வருவோம். அடிப்போம்னு பார்த்தா ஆஃப்லைனு என்னையா இது நடக்குது. டுமுக்குன்னு அடிச்சு முடிச்சாச்சு. டிக்கிலே சூப்பராக இருந்துச்சு. அடி ஏசி80 அடிச்சு. ஓகே முடிச்சுட்டு கார் இருந்துச்சு. ஓகே இந்த கார் எடுத்துகிட்டு கவுன்ஸ் போகிட்டு கவுன்ஸாக போயிட்டே இருந்தாங்க. பீக்கு போகணும். அஃப்கோர்ஸ் தெரியாமல் நீ புல்லட் சவுண்ட் கேட்டு என் மேலே கையை வச்சுட்டான். விட்டுருவானா யூட்டான போட்டு அவனை அடிச்சிருக்க ஒன்று போயிட்டு பார்த்துக்கோங்க. ஆனால் அவன் என் தலையை பார்த்துட்டான். அப்படியே என்னது தலையை பார்த்துட்டான். விடக்கூடாது மாஸ்டர் ட்ரக் எடுத்து என்னை அடிச்சிருக்கான். அப்படியே குழப்பம்னு சொல்லிட்டு இந்த சைட் போக மாதிரி போயிட்டு அப்படியே அந்த சைட் வந்துட்டேன். தலைவனை விடக்கூடாதுன்னு பார்த்தா இறங்கிட்டான். சரி ஏசி80 வேணாம், எம்ஃபைடியாச்சும் முடிச்சுக்கோன்னா ரிவால் போட்டு என்னமா குழப்பம்னா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஃபாஸ்ட் மூவ் பண்ணாலும் முடியும். அதுக்கடுத்து கடைசியாக இடத்துல மாட்டினான். M10 3 வச்சுருக்கான். கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். அப்படியே வந்தான். சாட்டர்டே போட்டு பின்னாடி அடிக்கலாம் பார்த்தான். அவன் அடிச்சு அவன் முன்னாடி அடிச்சு நான் முடிச்சிட்டேன். அப்படியே அதுக்கடுத்து M10 3 வச்சுருந்தாங்க. எடுக்கலாம்னு யோசித்தேன். ஆனால் புல்லெட் எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஆனால் M50 தான் எனக்கு போகும். ஆனால் M40 எடுத்துட்டு போயிட்டே இருந்தால் பார்த்துவோம். கால் போனேன் பார்த்தா லேண்ட்மைன் அப்படின்னு முடிச்சிட்டேன். அந்த பாகிஸ்தானி பையன் லேண்ட்மைன் வச்சுட்டு போயிருக்கான். ஓகே அப்புறமா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கால் எடுத்துகிட்டு திரும்பி அப்படியே ரவுண்ட் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா அப்போ கிளாக் டவர் லைட்டாக எட்டி பார்த்துட்டு போயிருக்கோம். எல்லாம் இனிமே இருக்கிற பார்த்துட்டு போயிருக்கோனே. கிளாக் டவருக்கு வந்து பார்த்தா சும்மா டயர்டாக குடிச்சிட்டு இனிமே தான் ஃபாஸ்ட் போயிட்டா கார் ஓட்டுறமே மேப்பில் காட்டுச்சு. சரி கார் ஓட்டின எவன் பார்த்தா எனக்கு பிடிச்ச கார் இது. ஆனால் இந்த கார் எடுத்துட்டு அவன் எவன் பார்க்க அங்கே ஒருத்த கார் ஓட்டிட்டு போனான். விட்டுருவானா நான் ஸ்பீடாக போயிட்டேன். கார் எரிஞ்சிட்டு எவன்டா எடுத்து பார்த்து பின்னாடி அடிக்க வந்தேன். அங்கேயும் கோல் போட்டு 360 தான் போடணும். அது வழி இல்லைன்னு சொல்லிட்டு 360 போட்டேன். இந்த சைடு போட்டால் எவனா நெருவு கட்சி விட்டான். ஐயோ அந்த சின்ன கண்ணை வச்சாலே இவ்வளோ ஆட்டம் கட்டுறீங்க. கோல் போட்டு டூவாரும் உடஞ்சி முன்னாடி போய் முடிச்சு விட்டாங்க போ.